வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நவம்பர் மாசத்துக்கான என்னுடைய சேவிங்ஸ் வந்து முடிச்சுட்டேனா அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்றப்போ, அதில ஏதாவது ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ, அத சொல்றதுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது உங்களுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, ஓகே, நம்மளுமே செஞ்சா இந்த அளவுக்கு வந்து நம்மளால பணம் சேமிக்க முடியும் அப்படின்றது. ஒவ்வொரு மாச ஸ்டார்ட்டிங்லயுமே வந்துட்டு நம்ம அந்த ஒரு மாசம் வந்து என்ன சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதை வந்து ஒரு விஷயமா எடுத்துட்டு நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நிச்சயமாக நம்மளால ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். நான் இந்த மாதம் வந்து என்ன அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசத்துக்கான அந்த டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூ. 2,500 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரூ. 2,500ல வந்து நான் எந்த அளவுக்கு சேவ் பண்ணேன், என்னால முடிஞ்சுதா? அதுக்கடுத்து நான் இந்த மாசம் எக்ஸ்ட்ராவா என்ன சேவ் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த மாத செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாவே இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே செலவாச்சு. நம்ம ரெகுலரா பார்க்குற அந்த செலவ தவிர, எக்ஸ்ட்ரா சில விஷயங்களுக்காக செலவு பண்ற மாதிரியும் இருந்தது. நமக்கு அதெல்லாம் வந்து சரி, ஓகே, நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுலருந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ உடம்புக்கெல்லாம் வந்து ரெகுலரா நமக்கு முடியாம போறது அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஏதாவது ஒரு மாசம் வந்து நமக்கு அது மாதிரி ஆகும். இப்ப தொடர்ந்து மழை இந்த கிளைமேட்னால எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செலவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணினோம். அதுக்கடுத்து இந்த மாதம் நான் பண்ணாத செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தியேட்டருக்கு போகிறது வந்து இந்த மாதம் எனக்கு இல்ல. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அது ஒரு அமௌண்ட் வந்து மிச்சமானது. என்னுடைய எல்லா வகையான சேவிங்ஸும் என்ன அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. நீங்க நெறைய விதமான சேவிங்ஸ் வந்து போடுறீங்க. நீங்க என்ன வந்து சேவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதையுமே சொல்லுங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்னுடைய சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வந்து கோல்டு சிட்டு போடுறது, அதுக்கடுத்து வந்துட்டு ஆர்டி போடுறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து பண்ணுவேன். இப்போ கோல்டு சிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து ரெகுலரா போடுறது மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ நான் அது வந்து இடையில ஸ்கிப் பண்ண மாட்டேன். போட்டுட்டே தான் இருப்பேன். அதுக்கடுத்து பசங்களுடைய எஜுகேஷனுக்காக, அதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து ஆர்டி போடுவேன். அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேமிப்பீங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறீங்க. அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. நான் அதுவுமே சொல்கிறேன். இப்போ ஆர்டி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஃப்யூச்சருக்காக, அதாவது பசங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக அவங்களுக்கு எங்கேயும் வெளில போகணும் வரணும் அப்படின்றப்போ அதுக்கெல்லாம் வந்து நிறைய செலவாகும் இல்லையா? ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி போட்டுட்ருக்கேன். அது ஒரு சம்திங் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆர்டியும் போட்டுட்ருக்கேன். அது எதுக்குன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக, இப்போ வந்து பாப்பா 11th படிக்கிறாங்க. தம்பி வந்து 6th படிச்சுட்ருக்கான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து கட்டிக்கிட்டே வர்றோம் அப்படின்றப்போ, ஸ்கூல் ஃபீஸ் வந்து கொஞ்சம் தடுமாறாமல் இருக்கலாம். ஈஸியா நமக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பிபிஎஃப் போட்டுட்ருக்கேன். அதோட பாப்பாவுக்கு வந்து அந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்ஒய் இருக்கு இல்லையா? அதுவுமே வந்து ஜாயின் பண்ணி போட்டுட்ருக்கேன். அவங்க சேவ் பண்ற காசும் குடுப்பாங்க. நான் இடையிலயுமே நான் போட்டுட்ருக்கிறேன். சரவணாக்கு வந்து பிபிஎஃப் ஓப்பன் பண்ணி குடுத்துருக்கேன். பாப்பாக்கு வந்து எஸ்எஸ்ஒய் இருக்கு. ஸோ அதனால பிபிஎஃப் வந்து போடல. 2 பேத்துக்குமே வந்து அவங்க சேவ் பண்ற பைசா போக மிச்சம் நாங்க வந்து போட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேத்தது மாதிரி. அதுக்கடுத்து வந்து ஏலச்சீட்டு வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரெகுலரா வந்து சொல்லியிருக்கேன். ஏலச்சீட்டு வந்து நான் ரெகுலரா கட்டுறேன். அதாவது ரெஜிஸ்டர்டு கம்பெனியா பார்த்து 2 ஏலச்சீட்டு போட்டிருந்தேன். அதில வந்து 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஏலச்சீட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இன்னொன்னு வந்து கட்டிட்டு இருந்தேன் இல்லையா? அது வந்து இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து நான் ஏலச்சீட்டு எதுவும் போடல. ஏன் அப்டின்னா, அதாவது அந்த கசுறு அதெல்லாம் போக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா, லாபமா இருக்கா? இல்லையா? அப்படின்றது மாதிரி ஒரு பக்கம் அது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 2வது நமக்கு நம்ம கரெக்ட்டா கட்டுறோம் இல்லையா? நம்ம வந்து கரெக்ட்டா கட்டுறப்போ, அவங்க வந்து நமக்கு ரிட்டர்ன் குடுக்குறது வந்து கரெக்ட்டா குடுக்குறாங்களா? அப்படின்றத வந்து பார்த்தேன். ரெகுலரா நான் போட்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. இப்போ லாஸ்ட்டா வந்து எடுக்கிறப்போ,
எனக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஏலச்சீட்டெல்லாம் போட்டோம் அப்படின்றப்போ நம்ம வந்து ரெகுலராக கரெக்டாக கட்டிடணும். அதுக்கு கசுறு அது இதெல்லாம் போகுது இல்லையா? அந்த பைசாக்கு பதிலாக நம்ம வந்து திரும்ப ஆர்டியே போட்டுட்டா என்ன அப்படின்றது மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அதனால இன்னும் வந்து அதுக்கடுத்து நான் போடலை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். கோல்டு சீட்டு வந்து இதுவுமே நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க. கோல்டு சீட்டு வந்து ஆன்லைனில் கட்டலாமா அப்படின்ட்டு. நான் வந்து ஆன்லைனில் தான் கட்டிகிட்ருக்கேன். இப்போ மங்களன் மங்களுடைய அந்த தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து நான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன்லேயே தான் கட்டிகிட்ருக்கிறேன். கார்டு பேமெண்ட்டோ இல்லை வந்துட்டு ஜிபே மூலமாகவோ நம்ம வந்து பே பண்ணிக்க முடியும். என்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கோ அன்னைக்கு வந்து நான் அந்த கோல்டு வாங்குறது மாதிரி பார்த்துக்குவேன். அதனால் எனக்கு வந்து நல்லாவே அதில் வந்து கோல்டு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம வந்து கோல்டு சிட்டு போடுறோம் அப்படின்றப்போ தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டாக போடுறோம் அப்படின்றது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. இதுலேயே வந்து அந்த குலுக்கல் சீட்டெல்லாம் வந்து ஆன்லைனில் போட முடியுமான்னு கேட்குறீங்க. அது வந்து போட முடியாது. நேரில் தான் போடணும். போட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் கட்டிக்க முடியும். அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து ஆன்லைனில் கட்டிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் இந்த சேவிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த மாதத்துக்கான டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து 2500 நம்ம சொல்லியிருந்தோம். நான் சொல்கிறது நவம்பர் மாதத்துக்கு. ஃபுல்லாக உங்கள் கூட சேர்ந்து நானும் சேவ் பண்ணேன். இந்த 2500 என்னால் சேவ் பண்ண முடிச்சு. டெய்லியும் நான் எடுத்து வைக்கிறது மூலமாக அந்த 2500 சேவ் பண்ண முடிச்சு. அது போக நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ப்ளஸ் 1890 வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாட செலவுகளில் இப்போ வந்து ஒரு காய்கறி வாங்க போகிறோம், மளிகை சாமான் வாங்குகிறோம், இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி செலவுகளில் வந்து கொஞ்சம் வந்து சிக்கனமாக இருக்கிறது மூலமாக நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து மிச்சப்படுத்த முடிஞ்சுது இந்த மாதம். ஸோ எல்லாம் சேர்த்து 4390. இது கூடவே வந்துட்டு இந்த 50 ரூபா நோட்டு வந்து தனியாக சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? அது வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ காட்டுறேன் நான். இந்த மாதிரி கேலண்டர் அட்டையில் வந்து ஹோல் போட்டு வச்சு நான் 50 ரூபா நோட்டு மட்டும் சேர்க்குறேன். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே கலர் ரூபா நோட்டு சேர்க்குறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 10 ரூபாவோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் கலராக இருக்கும். 10 ரூபாவோ 20 ரூபாய் இல்லை 100 ரூபா 200 ரூபாய் அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலர் வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த கலர் மட்டும் எடுத்து சேவ் பண்ண ஆரம்பிக்கும். என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த கலர் அப்படின்றப்போ ஒரு 20 ரூபா இந்த க்ரீன் கலரு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ரூபா நோட்டு உங்களுக்கு எப்போயெல்லாம் வருதோ டக்குன்னு எடுத்து தனியாக ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம வந்து நிறைய சேவ் பண்ண முடியும். நமக்கு சேவிங்ஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கலரில் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து 50 ரூபா நோட்டு வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இந்த 50 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ எல்லாம் கிடைக்குதோ, நான் இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இது வந்து 20 ரூபாய், இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்றதையுமே சொல்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 3 டிஜிட் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரே நம்பர்ஸில் வரும். இது வந்து ஏஞ்சல் நம்பர் ரொம்ப நல்லா இருக்கும் இதை சேவ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இந்த மாதம் தான் ட்ரை பண்ணேன். எல்லா நம்பருமே எனக்கு கிடச்சிருச்சு. நான் அது வந்து உங்களுக்கு தனியாக காட்டுறேன். நான் தனியாக எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ 0ல் ஆரம்பித்து 9 வரைக்கும் அந்த கடைசி 3 டிஜிட்டில் வந்து ஒன்றா வரணும் அப்படின்றது மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது மாதிரி பண்ணேன். எனக்கு கிடச்சிருக்கு. நான் அது எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்கடுத்து ஒரு வீடியோவில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அமௌண்ட்டு தான் வந்து வெறும் 50 ரூபாயில் வந்து நான் சேவ் பண்ணது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கிட்ட இருந்தது. நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது வந்து நான் எதுலேயுமே எடுத்துக்க மாட்டேன். இதை வந்து தனியாக அப்படியே போட்டு வச்சுட்டே இருப்பேன். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்து இருக்கும். பைசா வந்து கொஞ்சம் அழுக்காகவும் இருக்கும், புது ரூபா நோட்டும் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப
அழுக்கா இருக்கும். சரி அதெல்லாம் வேண்டாம். நம்ம அழுக்கா இருந்தாலும் பரவால்ல. இது மாரி வந்து எடுத்து வைக்கணும். இப்ப இந்த கலர் அப்படின்றப்போ அத எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சது தான். ஸோ ஏதாவது ஒரு கலர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எடுக்கிறது மூலமா, ஈஸியா நம்மளால ஒரு தனியா ஒரு அமௌண்ட் பர்ட்டிகுலரா சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து சில்லற பைசா வந்து டெடியில போட்டு வைப்பேன். இது இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல. சரி நம்ம வந்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு ஒன்ஸ் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது இன்னும் ஓப்பன் பண்ணி நான் பார்க்கல. நான் கண்டிப்பா ஒரு 700, 800 ரூபாய் கிட்ட இருக்கும். ஏன்னா ₹5 காயின், அதுக்கடுத்து ₹20 அந்த மாதிரி காயின்லாம் வந்து நெறைய போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் கூடவே தான் இருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா எடுத்துக்கலாம் அப்படின்றது மாரி இருக்கேன். இது சில்லற பைசாவுமே வந்து எங்க குடுத்து மாத்தலாம் அப்படின்றது மாரி கேட்குறீங்க. நான் வந்து ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லிட்டேன். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல குடுத்து மாத்தலாம். நம்ம சைட்ல வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து டெலிவர் பண்ண வருவாங்க இல்லையா? அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாரிலாம் சொல்ட்டு. அவங்க வந்து நெறைய சில்லற வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட குடுத்து நம்ம வந்து மாத்திக்க முடியும். இல்ல அப்படின்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்ல இந்த மாரி வந்து ஒரு பர்ட்டிகுலரா ஒரு அமௌண்ட் ஒரு ₹200 ₹300 அப்படியெல்லாம் கொண்டு போய் குடுத்தோம்னா, அங்கேயுமே நம்மளால வந்து ரூபா நோட்டா மாத்திக்க முடியும். இது மாரி வந்து மாத்திக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த மாரி ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். முக்கியமா அந்த கலர் ரூபா நோட்டு அப்படின்றது வந்து செஞ்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சேவ் பண்ண முடியும் நம்மளால. தனியா இது ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்ப என்னுடைய இந்த மாச சேவிங்ஸ் இவ்வளோதான். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ரூ. 4,390 கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் மட்டும். இதுல வந்து இந்த தனியா ரூபா நோட்டு இந்த ₹50 எடுத்து வைக்கிறது, அதுக்கடுத்து வந்து சில்லற பைசா எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து நான் இதுல சேர்க்கல. கண்டிப்பா சில்லற பைசா சேர்த்து வைக்கிறது மூலமாவும் நம்மளால வந்து கோல்டு வாங்க முடியும். நெறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் வாங்கியும் காட்டியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். சரி ஓகே இந்த சில்லற பைசா கூட வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப அடுத்த மாசத்துக்கான அதாவது அ டிசம்பர் மாசத்துக்கான சேவிங்ஸ் வீடியோ வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். எவ்வளோ பைசா இந்த மாதம் சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஜனவரி 1க்கு வந்து அது யூஸ் ஆகும். நியூ இயர் அன்னைக்கு அந்த அமௌண்ட் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுவுமே வந்து எல்லாரும் சேர்ந்து சேவ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றப்போ நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து என்னுடைய அனுபவம். அதோட இந்த மாதம் வந்து நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்க? என்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க? உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடிஞ்சுதா? இல்லை ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்ததா? அப்படின்றது எல்லாமே வந்துட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.